வணக்கம் தலைவா. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய விதிமுறைகள் மற்றும் ஜூலை மாத குறை தீர்ப்பு முகாம்கள் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவானது விளக்கும். குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மற்றும் பிழை திருத்தங்களை மேற்கொள்ள விரும்பும் பொதுமக்கள் இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டைதாரர்கள் தங்கள் கணக்குகளில் கேஒய்சி, இகேஒய்சி மற்றும் ஆதார் இணைப்பை உறுதி செய்வதை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளை பின்பற்ற தவறினால் ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படுவதோடு அட்டை ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாக இருக்குது. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா புதிய ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு வழிமுறைகளும் தாலுகா வாரியாக நடைபெறும் இரு முகாம்களிலும் கால அட்டவணையும் இதில் பெற்றுக்கொள்ளலாம் என உத்தியோகபூர்வ ஆவணங்களோட இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ நண்பர்களே, ரேஷன் கார்டு பக்கத்தின ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஜூலை மாத ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம்கள் முக்கிய விதிகள் மற்றும் முக்கியமாக என்னென்ன வழிகாட்டுதலை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ புதிய ரேஷன் கார்டில் விண்ணப்பம், பெயர் சேர்க்க உள்ளிட்டவைகள் அனைத்தும் ஜூலை மாதம் அரசு வாய்ப்பு கொடுக்கும். ஜூலை மாதம் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்க தமிழக அரசு வாய்ப்பு கொடுக்கும். இங்கே அந்த விவரங்களையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே பொது விநியோகத்தின் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் தங்களின் ரேஷன் கார்டு தொடர்பான குறைதீர் முகாம்களை நிவர்த்தி செய்ய கொள்ளுமாறு ஜூலை மாதத்திற்குள் கடன் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிடுங்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்சமயம் வந்திருக்க அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன, அவருக்கு மட்டும் தான் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு செய்தி. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பொது விநியோக திட்டத்திலும் திட்டம் பொதுமக்கள் மற்றும் இறுதியான வகையில் ஜூலை மாதத்திற்கான ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணால் போதும் அப்படின்றத தான் சொல்லிகிட்ருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ பட்டியலையும் முகாம் நடைபெறும் இடங்களின் பட்டியல்களையும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைவில் வெளியிடுவார் என்றதையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் போக்குவரத்து விதிகள் எதுவுமே அப்டேட்டில் இல்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் புதிய வேலைவாய்ப்புக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வர இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த புதிய அறிவிப்பில் யாருக்கெல்லாம் நன்மை பயக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிய கட்டாய விதிமுறைகள், இந்த இகேஒய்சி ஆதார் இணைப்பு மற்றும் உங்கள் ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைப்பதும் இகேஒய்சி விவரங்களை புதுப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு, இதுவரை கைரேகை பதிவு செய்யாதவர்கள் கட்டாயம் இதை பதிவு செய்ய வேண்டும். நிலையில் விளைபொருட்கள் கிடைப்பதால் சிக்கல். கார்டு ரத்து செய்யப்படலாம். புதிய விதிமுறைகளை பின்பற்றாமல் ரேஷன் பொருட்களை ரத்து செய்யப்படவோ அல்லது நிறுத்தவோ வாய்ப்புள்ளது. முகாம்களுடைய சேவைகள், ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பம், முகவரி மற்றும் தடை மாற்றம், தேவையான ஆவணங்கள் இருந்தாலே போதும். பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், விவரங்களுடைய திருத்தல், நடைபெறும் முகாம்களுடைய விவரங்கள் பற்றின பார்த்துட்ருக்கோம். ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.